சொல்லக்கூடிய இது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த நாளை அந்த நேரத்தில் நம்ம மனம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இருக்கும். நம்மளோட மிட் பிரெயின் வேலை செய்யும். நம்மளுடைய எண்ணம் வந்து எந்த பிரச்சனையும் நினைக்காது. நம்ம எண்ணம் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு காமான ஒரு இதில் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டுறது நல்லது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வருஷத்தில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் தூங்கிட்டேன்னா எதையோ இழந்த மாதிரி இருப்பேன். அது எதை நான் இழந்தேன்னா சிம்பிள், பிரம்ம முகூர்த்தத்தை இழந்துட்டேன். ஸோ அந்த டே வந்து நான் மிஸ் பண்ணவே கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு நாளை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையில் வருவாங்க. மிகப்பெரிய நிலையில் வருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு கை கால் முகம் கழுவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி உட்காந்து நல்லா தியானம் பண்ணணும், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும். இது யோகா முறைகளில் ஒன்று. பூஜை முறைகளில் அழகாக குளிச்சுட்டு, நீங்கள் யோசிக்கிறது என்னடா கை கால் முகம் கழுவணுமே, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்காது தானே கேள்வியாக கேட்க வந்து. இது நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கை கால் முகம் கழுவணும். பூஜை பண்ணுறதா இருந்தால் குளிக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றி அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு, உங்களுக்குன்னு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு, குல தெய்வத்தை வேண்டிட்டு, அன்னைக்கு கார்த்தால கந்த சஷ்டி கவசம் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை. அப்படி அர்ச்சனையை பண்ணிவிட்டு கல்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தியானம். எனக்கு வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், சுவாமி படம் இல்லை, நான் வந்து ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்கேன் சார், ஐயம் வந்து ஸ்பின்ஸ்டராக இருக்கேன், அதே மாதிரி பேச்சுலராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் சிம்பிள். நீங்கள் உட்காந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் முகத்தை கழுவும் போதே மகாலட்சுமி வேண்டிட்டு முகத்தை கழுவிக்கணும். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சபூதத்தில் ஏதேனும் ஒரு பூதத்தை நீங்கள் பிடிச்சிட்டேனாலே அந்த நாள் உங்களுக்கு பிரம்மாண்டமான நாளாக மாறும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 27 நாள் ஒரு நட்சத்திர மண்டலம் மட்டும் அதை பண்ணி பார்த்தா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். முகத்தை பார்த்தா எல்லாரும் கேட்பாங்க, ஃபேஷியலே பண்ண வேண்டாம், எங்கேயோ என்னமோ பிரகாசமாக இருக்குது முகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நல்லா தேஜஸ் வரும், நல்ல ஓஜஸ் வரும், நம்ம போகிற காரியம் வெற்றி அடிக்கும், நம்ம நினச்ச விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, இதனுடைய பூஜை முறைகள் நீங்கள் சொன்னீங்க, இதில் நிறைய பேர் கேட்பாங்க இதை தினமும் பண்ணணுமா அப்படின்னு. நித்தியமாக பண்ணணும், தினமும் பண்ணணும். என்னால் பண்ண முடியல, 27 நாள் மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க. 27 டேஸ் உங்கள் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அண்ட் இந்த டைமில் எது வேணுனாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர் கூட பேசலை, நீங்கள் யூனிவர்ஸ் கூட பேசுகிறேன். நான் வந்து யூனிவர்ஸ் இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும், என்னென்ன இது எடுக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் யூனிவர்ஸ் கூட பேசும் பொழுது, இந்த பிரபஞ்சத்து கூட நீங்கள் பேசும் பொழுது எண்ணற்ற சக்தி இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசும் திருப்பி. ஏன்னா உங்களுக்கு வழி தெரியாமல் தானே எல்லாருமே திண்டாடின்னு இருக்கோம். சார் எப்போ சார் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், எப்போ சார் எனக்கு காசு கிடைக்கும், எப்போ சார் நான் ஜெயிப்பேன், எப்போ சார் எனக்கு பணம் வரும், எப்போ சார் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், எப்போ சார் கல்யாணம் ஆகும், எப்போ சார் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை மாறும் சார், இப்படியே நான் போயிடுவேனான்னு, என்னோட லைஃப் இப்படியே போயிடுவேன். பிகாஸ் என்னோட தாட்டில் இது கிடையாது. அந்த யூனிவர்ஸ் வந்து அதற்குண்டான நபர்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான நபர்கிட்ட உங்களுக்கு பழக்க வைக்கும், பேச வைக்கும், அந்த நபர்களை உங்களுக்கு காண்பிக்க வைக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்ட் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது அது நமக்கு நடக்கும்னு சொல்கிறாங்களே சார். அதுதான் சொன்ன அஃபர்மேஷன் இருக்கணும். அது நீங்கள் திருப்பி உங்களை சொல்கிறதுக்குண்டான ஒரு இது வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கணும். இவ்வளோ சக்தி வந்து நீங்கள் சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய 30 முகூர்த்தங்களில் மிகப்பெரிய பல முகூர்த்தமாக அந்த முகூர்த்தம் வந்து இருக்குது. நிச்சயமா. ஸோ எங்களுடைய நேயர்களும்